शुक्लाम्बरधरं विष्णुम्. குருவே சரணம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஐந்திரம் நாமயோகத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஐந்திரம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் பலமாக இருக்க வேண்டும், சுக்கர பகவான் பலவீனமாக இருக்க வேண்டும். இந்த ஐந்திரம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் சிவன் வழிபாடு ஒரு நல்ல யோக வழிபாடாக கருதப்படுகிறது. குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு மேன்மையை உங்களுக்கு தரும், நல்ல யோகத்தையும் தரும். இவர்கள் நடனம் கற்றுக்கினால் கூட இவங்களுக்கு ஒரு யோகம் தரும். இவர்கள் நடனம் கற்றுக்கணும் வயதை தாண்டி விட்டேன் அப்படி என்றால் ஒரு நடன கலைஞர்களுக்கு இவர்களால் முடிந்த உதவியை செய்யலாம். நடன பள்ளி, நடன கலைஞர்கள் இதெல்லாம் இவர்கள் உதவிகள் செய்யலாம். நல்ல நடன நிகழ்ச்சிகளில் அப்பப்போ கலந்துக்கலாம். இதெல்லாம் இவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். சிவன் வழிபாடு, நடராஜர் வழிபாடும் இவர்களுக்கு வாழ்க்கையின் மேன்மையை தரும், தடங்களை நீக்கி வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல் இந்த ஐந்திரம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள், இப்போ மழை பெய்யுது, இப்போ சகஜமாக இன்றைக்கி மழை பெய்யுதுன்னு சொன்னால் மழையை பழிச்சிடுவோம். இப்போ தான் ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறோம், மழை வருது, இந்த தண்ணி நிற்குது. இதுபோல் மழையை பழிக்கக்கூடாது. இந்த ஐந்திரம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் மழை நீரை எப்பொழுதும் பழிக்கக்கூடாது. மழை பெய்யும் போது திபுன்னு ஓடுவது, மழையை வெறுப்பது, மழை நீரை பற்றி பழித்து சொல்வது, இதெல்லாம் இவர்கள் செய்தார்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் வாழ்க்கையில் பின்னடைவுகளை சந்திப்பார்கள். வாழ்க்கையின் வளர்ச்சி தடுக்கப்படும். அதனால் நேயர்களே, இந்த ஐந்திரம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் சிவன் வழிபாடு, குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் வழிபாடு வாழ்க்கையின் உயர்வை தரும். நன்றி நண்பர்களே. இதுபோல் நல்ல ஒரு ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வக் அஸ்ட்ரோவிஷன் சேனலை. நன்றி, வாழ்த்துக்கள். Don't forget to like and subscribe.